ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்கு டியூஸ்டே ஒர்க் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ண போகிறோங்கள்ட்ட கூட சொல்கிறேன் வாங்க. சமையல் ஃபஸ்ட்டு டிஃபனை பார்த்துருவோங்க. டிஃபன் சேமியா உப்புமா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இல்லை என்னமோ ஒரு பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன், அது என்னங்கிறத நீங்கள் வீடியோ பாருங்கள். நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். துவரம் பருப்பு ஊற வச்சுட்டேன் பாருங்கள் வெந்நீரில். ஏன்னா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம பருப்பு சாம்பார் வச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக இதில் அந்த பருப்பு துவரம் பருப்பு மட்டும் நீங்கள் போடாமல் அதில் ஒரு கரண்டி பாசிப்பருப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சு பண்ணுங்கள். சாம்பார் அமிர்தமாக அது பாசிப்பருப்புனாலே ஒரு ஒரு சுவை கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஊற வச்சுருக்கேன் பருப்பை, மஞ்சப்பொடி போட்டுட்டேன். வேணும்னா இதில் இன்னும் நல்லா வேகணும்னா எண்ணெயும் வரமிளகாயும் போட்டிங்கன்னா சூப்பராக பருப்பானது வெந்து போயிடும். சாம்பாருக்கு வெங்காயமானது ஊற வச்சுருக்கேன். இங்கே காய்கறி என்ன வச்சுருக்கேன்னா முள்ளங்கி, வெங்காயம் போட்டு சாம்பார், ஒரு பீட்ரூட் கறி, ஒரு பருப்பு ரசம். இதுதான் இன்றைய டியூஸ்டே சமையல். ஃபஸ்ட்டு உப்புமாவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் ஒர்க்க ஆரம்பிக்கலாம். நான் எந்த அளவுக்கு சமையல் ரெடி பண்ணியிருக்கேன்னா, பருப்பு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். புளியை கரைச்சி ரசத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. சாதமானது ரெடி ஆகிடுச்சு. ஒரு டீயும் குடித்தாச்சுங்க. எப்பவும் போல் டீ குடித்தாச்சு. இங்கே ரசத்துக்கு கொதிச்சிட்ருக்கு. அடுத்தது கறியும் சாம்பாரும் தான் பாக்கி. அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை பொடியாக நறுக்கிட்டு வந்துடுவோம். பீட்ரூட்டை எடுத்து போட்டு உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்துட்டு நம்ம பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த பீட்ரூட்டானது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா சமையலாக முடித்து பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ யார் தேய்ச்சதுன்னா எங்கள் பையன் தாங்க தேய்ச்சிருக்கான். இந்த ஒரு பாத்திரத்தை மட்டும் விட்டான். ஏன்னா பால் பாத்திரம் உனக்கு சரியாக அழுந்தாதுன்னு சொல்லிவிட்டு பால் பாத்திரத்தை மட்டும் விட்டுட்டு எல்லாமே தேய்ச்சி கொடுத்துருக்கான். எனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு. பாத்திரம் மனசு இருந்தால் வேலை செஞ்சு கொடுப்பாங்க. பொதுவாகவே குழந்தைங்க எல்லாருமே செய்ய தெரியும். அவங்கவுங்க மனசு வைக்கணும். வச்சா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நான் நைட்டு டிஃபன் என்ன பண்ணலான்னா அவள் பிடி கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். எவ்வளோ விளக்கெல்லாம் ஏற்றி செவ்வாய் வெள்ளி எப்போதுமே குலதெய்வ பூஜை வழிபடுறது வழக்கம் உண்டு. அவங்கவுங்க குலதெய்வத்தை நீங்களும் வழிபடலாம். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பால் தான் நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் அம்பாளுக்கு. குலதெய்வ பூஜைங்கிறது வாசல்லேருந்து நம்ம வழிபட்டுட்டு வரணும். அதை எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். குலதெய்வத்துக்கு பொட்டு இதெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டேன். பூவெல்லாம் வச்சு ஊதுபத்தி ஏற்றி 2 விளக்கு ஏற்றி நிலவை கதவுக்கு அதுக்குள்ள சந்தன கும்பலாக வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை 27 தடவை நம்ம என்ன குலதெய்வமோ அதை கூப்பிட்டுட்டு சூடம் காட்டி உள்ளே வரவழைக்கணும். செவ்வாய் வெள்ளியில் இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் எங்கள் கருவாரக்கிற காமாட்சி அம்மன். இதெல்லாம் நான் வாசலில் வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் செவ்வாய் வெள்ளி எப்போதுமே மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வத்து பேரை சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றுங்க. துணைன்னு சொல்லி இப்போ நான் காமாட்சிங்கிறதுனால காமாட்சி துணைன்னு சொல்லிவிட்டு ஏற்றுவேன். நம்ம காலம்பரை ஏற்றும் போது கூட நம்ம குலதெய்வத்து பேரை சொல்லிகிட்டே நீங்கள் ஏற்றுங்க. எப்படி நம்ம குலதெய்வத்தை வழிபடுறோமோ நம்ம குடும்பமும் சுபிக்ஷமாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் நம்ம வழிபடுறதை மறக்கக்கூடாது. வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில் போய்ட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணணும். கண்டிப்பாக குலதெய்வத்தை நம்ம எவ்வளோ வழிபடுறோமோ நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது நான் டிஃபன் பண்ண உள்ளே போகிறேன். பாருங்கள், அந்த அவல் பிடிக்குழக்கட்டைக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் இந்த டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் அளவுக்கு அவள் எடுத்து வச்சுருக்கேன். அதை நாம் நல்லா பொடி பண்ணிட்டு வரப்போகிறோம். நல்லா ரவை தன்மைக்கு நாம் பொடி பண்ணிடலாங்க. பண்ணதுக்கப்புறம் நாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். பாருங்கள், நான் அவள் குழக்கட்டை பிடி குழக்கட்டை தான் பண்ணியிருக்கேன். நைட் டிஃபனு எடுத்து வச்சுட்டு அடுப்பில் தொடச்சிட்டு அவ்வளோதான் சாப்பிட்டுட்டா. பையனுக்கு தான் எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்கேன். நைட் டிஃபனுக்கு ஒரு தேங்காய் சட்னி, ஒரு அவள் பிடி குழக்கட்டை. இது ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள். அவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னியும் இந்த புதினா சட்னி, தக்காளி சட்னி எதாக இருந்தாலும் ஓகே, அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நான் ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு. டிஃபன் என்னென்னு பார்த்துருப்பீங்க. அவள் பிடி கொழுக்கட்டை தான். எல்லாம் அடுப்பெலாம் தொடச்சி எல்லாம் பண்ணிட்டேன். மணி பிளான்ட் இந்த மூலையில் கொண்டு வச்சுட்டேங்க. அங்கே கொஞ்சம் சூடு படுற மாதிரி இருக்கிறதுனால மஞ்சளாக ஆகிடுறது சீக்கிரம்.
தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். உங்களுக்கு சன்லைட் பறந்தால் அந்த மாதிரி ஆகாது. சன்லைட் இல்லைன்னா நீங்கள் தண்ணியிலே தான் இருக்கணும் எப்போதும். இங்கே வந்து பாதாம் பருப்புலாம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி டியூஸ்டே ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக்கிங் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வெட்னஸ்டே ஒர்க் இதில் நம்ம பார்க்கலாம். டாடா, குட் நைட்.